Hello students, I am very glad to meet you in this session. Have a nice day for all. In our last session we have learned a lesson. Now we are going to learn book back exercises and grammar. The first one here we can see the do you know boxes. Here they give 10 core life skills prescribed by WHO World Health Organizations. இது என்ன பண்ணியிருக்குதுன்னா அவங்க ஒரு 10 ஸ்கில்ஸ் என்னென்ன ஸ்கில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் செல்ஃப் அவேர்னஸ், எம்பதி, கிரிட்டிக்கல் திங்கிங், கிரியேட்டிவ் திங்கிங், டெசிஷன் மேக்கிங், ப்ராப்ளம் சால்விங், எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன். இந்த மாதிரி ஹியர் தே கிவ் 10 skill. These skills are nowadays very important if you are going to any competitive exams or any interviews, group discussion. These 10 skills are very important. We need to develop from our exercise in our circulation. We need to develop these skills. Okay, first here they give which of these statement do you find in the speech. Okay, இந்த ஸ்பீச்சில் இதில் என்னென்ன இருந்துச்சு, இந்த கொடுத்துருக்கிற சென்டென்ஸ் எல்லாம் மேலே கொடுத்துருந்த அந்த ஸ்பீச்சில் இருந்துச்சா? இன்க்ளூஷன் இஸ் எசென்சியல் ஃபார் அஸ் டு வெல். அப்போ இது மாதிரி நம்ம லெசன் லேர்ன் பண்ணப்போ இதை நம்ம டிக் பண்ணால் நம்மளுடைய லேர்னிங்கை நாம் செக் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் இந்த எக்ஸசைசஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு the first our vocabulary என்ன கொடுத்துருக்காங்க, prefix and suffix. Already we have learned the prefix suffixனால we gained more words for English. சரியா? இந்த prefix suffix நம்ம ஒரு வேர்டோட நம்ம ஆட் பண்ணுறதுனால, இப்போ நம்ம ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன மீனிங்கில் கிடைக்குதுன்னா ஆப்போசிட் நம்மளுக்கு கிடைக்கிது. அதாவது இல்லைங்கிற மீனிங், மிஸ் அப்படிங்கிறது தவறுதலான அப்படிங்கிற மீனிங்கில் நம்மளுக்கு இந்த மாதிரி நிறையா மீனிங்கில் அகெயின்ஸ்ட், ஆப்போசிட், இந்த மாதிரி நிறைய மீனிங்கில் நம்ம அது கூட ஒரு ப்ரீஃபிக்ஸ் ஆட் பண்ணுற ஒரு வேர்டு. எந்த வேர்டு கூட ஆட் பண்ணுறோம்னா அதுதான் ரூட் வேர்டு. அந்த ரூட் வேர்டுங்கிறது அது இருக்கிற ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் எல்லாத்தையும் நம்ம பிரித்து எடுத்துட்டாலும் மீனிங் கொடுக்க, அதே தான் நம்ம ரூட் வேர்டு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ப்ரீஃபிக்ஸ் சஃபிக்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்களே, ஃபஸ்ட் ஒன் ஃபார்ம். இந்த ப்ரீஃபிக்ஸ் இல்லைன்னா நம்ம சஃபிக்ஸ் சேர்த்திக்கலாம். கன்ஃபார்ம். அப்போ இதில் ஃபார்ம் அப்படிங்கிறது என்னது? ரூட் வேர்டு. கண்ணுங்கிறது ப்ரீஃபிக்ஸ். இதுவே கன்ஃபர்மேஷன் அப்படின்னா இதில் ப்ரீஃபிக்ஸும் இருக்கும் சஃபிக்ஸும் இருக்குது. அப்போ ஃபார்ம் அப்படிங்கிறத என்னது? ரூட் வேர்டு. கண் சேர்த்துனா கன்ஃபார்ம், ஏஷன் சேர்த்திட்டோம்னா கன்ஃபர்மேஷன். ஓகே, கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நெக்ஸ்ட்டு ஹியர் தே கிவ் வேர்ட்ஸ் யூ நீட் டு ரைட் கரெக்ட்லி. நெக்ஸ்ட் வந்து பேட்ரியாட் கொடுத்துருக்காங்க. அப்போ பேட்ரியாட்டிசம், ISM நம்ம ஆட் பண்ணணும். டைவர்சிட்டி, ஸ்லேவ்டு, என்ஸ்லேவ்டு, அனிமேட், இன்அனிமேட். ஓகே, நேக்டு, கன்சியூமரிசம், நேக்ட்னஸ். ஓகே, இந்த மாதிரி நம்ம வேர்ட்ஸ் நம்ம ஆட் பண்ணி வில் கெயின் மோர் வேர்ட்ஸ் ஃபார் இங்கிலீஷ். இப்போ நம்ம ப்ரீஃபிக்ஸ் சேர்த்துறதுனால இந்த மாதிரி. இதுவே சஃபிக்ஸ் லாஸ்ட்டில் சேர்த்துற வேர்டுனால நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒரு நவுன்லேருந்து ஒரு வேர்பு கூட நம்ம சேர்த்து அதை நவுனாக சேஞ்ச் பண்ணலாம். நவுன் கூட நம்ம ஆட் பண்ணி அட்வர்ப்ஸு, அட்ஜெக்டிவ்ஸ் இதெல்லாம் நம்ம we can create that words. Here they give refer your dictionary, add a prefix or suffix to the following words and find their antonyms. If I think all you have dictionary, you should use it. Okay, so you can develop your referring dictionary skill also. Okay, for privileged, first one I will say to you, privilege அப்படின்னு இது கூட நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம். ப்ரீஃபிக்ஸும் சேர்த்துக்கலாம், சஃபிக்ஸும் சேர்த்துக்கலாம். அண்டர் ப்ரிவிலேஜ்ட். அனிமேட், இன்அனிமேட். டிஸ்கிரிமினேட், டிஸ்கிரிமினேஷன். எம்டி, emptiness. Communicate, communication. Learn, unlearn, relearn. ரெண்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு we go to language check. எஸ், நம்ம திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட். இந்த லாங்குவேஜ் செக் நம்ம
படிச்சிட்டோம்னா what are the mistakes we have done, that mistakes we can rectify. She aimed on the target. அப்போ இந்த எய்ம்டு ஆன் இது வந்து நம்ம இந்த ஆன்கிறது ப்ரிப்போசிஷன். இப்போ ஷி எய்ம்டு அட் த டார்கெட். யூஸ் த ப்ரிப்போசிஷன் அட் டு டினோட் டைரக்ஷன். ஓகே, நம்ம இது டைரக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ த்ரோ அட். அப்போ இங்கே எது கரெக்டாக வரும்? அட். ஓகே, ஒன்று நோக்கி பயணிக்கிறாங்க அப்படின்னாவே அட். வி அரைவ்டு டு த வில்லேஜ் அட் நைட். வி அரைவ்டு அட் த village at night. Use arrive in which large cities and countries? Mr. Balu has arrived in India. Okay, அப்போ arrive in with use large cities and countries. சரியா? பெரிய பெரிய countries அதுக்கெல்லாம் தான் நம்ம என்ன பண்ணணும்? in. ஓகே, இந்தியா அந்த மாதிரி. அப்போது அதுக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னா at village at night. I walk by foot. I walk on food. On is used for action involved body parts. Yes, இந்த வாக்கு வந்து நம்ம பாடி பார்ட்ஸால் இது வேனுன்னு வந்துச்சுன்னா ஆன். ஐ ட்ராவல்ட் ஆன். ஓகே, அப்போ இது நம்ம பாடி பார்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இது ஆக்ஷன் பண்ணுறதுனால பை நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, ஐ ஹேட் த ப்ளஸர் டு மீட் ஹிம். ஐ ஹேட் த ப்ளஸர் ஆஃப் மீட்டிங் ஹிம். டேக் ப்ளஸர் இஸ் ஹெல்பிங் others. Okay, this is the correct usage. This we need to understand and we need to rectify our mistakes while writing and speaking. Okay children. Okay, next here they give listening activity. The listening activity we can audio also, you can use it. Next, otherwise book back they give paragraph. One time you read aloud and complete this 1 mark. So next here they give speaking. Divide yourself into groups of 5 students. Read the story. Prepare cat and rat mask for the following story and enact in your class. Yes, these skills are very important. Here they give one small story. Okay, அதெல்லாம் நம்ம ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த ஸ்டோரி நம்ம எனாக்ட் பண்ணி ஒரு ப்ளே மாதிரி ஆக்ட் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ண சொல்லியிருக்காங்க. எஸ், நெக்ஸ்ட்டு கிராமர். இந்த கிராமரில் நவ் அவர் டாபிக் இஸ் preposition. Already in our small class at 3rd standard itself we have learned this preposition. இந்த preposition அப்படிங்கிறது என்னென்னா இதுலேயே இந்த prepositionங்கிற வேர்ட்லேயே இருக்கு. இட் இஸ் அ preposition, ஓகே, ஆஃப் த நவுன். இதை நம்ம நவுனுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரிப்போசிஷன். இந்த ப்ரிப்போசிஷன் வந்து நம்மளுக்கு ஒரு நவுனுக்கு இடையிலான கனெக்டை இது உருவாக்குது. நெக்ஸ்ட் ப்ரிப்போசிஷன். ஏ ப்ரிப்போசிஷன் கம்ஸ் பிஃபோர், எஸ் பார்த்தியா, கம்ஸ் பிஃபோர் எ நவுன் ஆர் ப்ரனவுன் இன் அ சென்டென்ஸ் அண்ட் ஷோஸ் இட்ஸ் ரிலேஷன்ஷிப் டு அனதர் வேர்ட் ஆஃப் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். இது வந்து ப்ரீபொசிஷன் ஒரு நவுனுக்கு முன்னாடி வந்து அதுக்கு அடுத்து வர வேர்டு கூட இது என்ன பண்ண ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்கி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், த ரேட் இஸ் அண்டர் த டேபிள் அப்படின்னா இப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம்? அண்டர் த டேபிள். இப்போ டேபிள் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் அ நவுன். அப்போ அதுக்கு முன்னாடி டேக் த ப்ரீபொசிஷன் ஆஃப் த நவுன் பிஃபோர் அண்டர். அப்போ அண்டர், ஹியர் அண்டர் இஸ் அ ப்ரிப்போசிஷன். அப்போ எதுன்னு நம்மளுக்கு அந்த டேபிளுக்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறது கேட். அப்போ இது ரெண்டு நவுன். அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில் இது என்ன பண்ணுது? ஒரு ரிலேஷன்ஷிப்பை உருவாக்குது. ஸோ இட் இஸ் கால்டு ப்ரிப்போசிஷன்ஸ். The prepositions can be classified into 3 groups. Yes, mainly the preposition அப்படின்னு எடுத்துட்டோம்னா it has 3 types. அது என்னென்னு பார்த்தோம்னா பொசிஷனை காட்டுறது, சரியா? இப்போ ஆன் த டேபிள், அண்டர், அது எங்கே இருக்குது அப்படிங்கிறத காட்டுறது. நெக்ஸ்ட்டு பிளேஸ், ஓகே, இன் இண்டியா அட் 45 ராஜா ஸ்ட்ரீட். அப்போ இதெல்லாம் நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்துல அது பிளேஸை காட்டுறது. இன்னொன்று வந்து டைம், அட், டியூரிங், இந்த ஈவினிங், ஓகே, ஆன் சண்டேஸ். அப்போ அந்த இடத்துல வரப்போ அது என்ன காட்டுது? இட் ஷோஸ் த டைம்.
அப்போ நம்ம ப்ரிப்போசிஷன் எழுதிட்டோம்னா இட் வில் ஷோஸ் டைம், பிளேஸ் அண்ட் பொசிஷன். எஸ் ஹியர் தே யூஸ் த பிக்சர் அண்ட் எக்ஸ்பிளைன்டு. எஸ் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பிஹைண்டு பார்க்கலாம். ஒரு பொருளுக்கு பின்னாடி நாம் இருந்தோம்னா பிஹைண்ட். ஒரு பொருளுக்குள்ள இருந்து நம்ம வெளியில் வந்தோம்னா அவுட் ஆஃப். ஓகே, நெக்ஸ்ட் டு. ஒன்றுக்கு அடுத்தது இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டு. ஒன்று உள்ள வெளியில் வந்தால் அவுட் ஆஃப். அதே ஒரு இதுக்குள்ளே பொருளுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்டு. ஓகே, இங்கே வந்து அவுட் ஆஃப், இங்கே வந்து இன்டு. நெக்ஸ்ட்டு அரவுண்ட். அது ஒன்றை சுற்றி நம்ம வர்றப்போ அரவுண்டு. ஓகே, எஸ். ஒன்று உள்ளுக்குள்ளே இருந்துச்சுன்னா இன். ஒருடைய வழியாக நம்ம வர்றப்போ, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸை வந்து அந்த சைடு இருந்து இந்த சைடு வர்றப்போ த்ரூ. ஓகே, இப்போ ஹியர் இந்த பிக்சரில் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட் டு அடுத்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி. ஒன்று க்ளோஸ்டு சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வந்தோம்னா அவுட் ஆஃப். அதுவே அதுக்குள்ளே போனோம்னா இன்டு. ஒரு பொருளை சுற்றியும் முழுமையாக நம்ம சுற்றி வந்தோம்னா அரவுண்டு. ஓகே, இன். ஒரு பொருளுக்கு ஒரு சர்ஃபேஸ்க்குள்ளே இருந்துச்சுன்னா இன். அதுவே உள்ளே போய் வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா வாக் த்ரூ. ஓகே, so these are the preposition given for us. Here also they give another. Look at the picture. Pick out the right preposition and fill in the speech bubbles given below. Okay, இந்த நம்ம பிக்சரை பார்த்துட்டு என்ன பண்ணணும்னா, here already they have given the preposition between, down from, under, inside, on, in front of everyone. Okay, yes. அப்போ நம்ம இதில் இருக்கிற ப்ரிப்போசிஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன வரும், ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பிக்சரையும் நம்ம இந்த கேர்ள் குதிக்கிறதையும் பாய் குதிக்கிறது ரெண்டையும் நம்ம என்ன பண்ணிக்கணும், நல்லா கம்பேர் பண்ணிக்கணும். அவன் என்ன பண்ணுறா, ஜம்ப்டு, அந்த மேடையிலிருந்து குதிக்கிறான். அப்போ என்ன வரும், between, down from, under, inside or on, in front of, over. ஓகே, இப்போ இவங்க மேலே நின்றுட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு என்ன வரும், இவன் வந்து அவன் தலை மேலே வச்சுக்கிட்டு போகிறான். அப்போ இதில் இருக்கிற எது மேலே அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் வரும். ஓகே, ரெண்டுக்கு இடையில உக்காந்துருக்காங்க, முன்னாடி நிற்கிறாங்க. முன்னாடி நின்னா நம்ம என்ன சொல்லுவோம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டேஜ். இங்கே பிட்வீன் த டூ ஆப்ஜெக்ட். அதே மாதிரி தலையில் சமைச்சிட்டு போனேன்னா இந்த மாதிரி உக்காந்துட்டு இருந்த. அப்போ இங்கே என்ன பண்ணோன்னா நம்ம இதையே நல்லா ரீட் பண்ணி பார்க்கணும். ஓகே, ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் யூ கேன் ஃபில். நல்லா நம்ம பிக்சரை பார்க்கணும். சரி, இவங்க இப்போ குதிச்சாங்கன்னா எங்கேருந்து குதிக்கிறாங்க, இப்போ இவங்க குதிக்கிறதுக்கும் இந்த பையன் குதிக்கிறதுக்கு வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ. அப்போ ஹவு டு யூஸ் அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா நம்மளுக்கு புரிஞ்சிடும். அப்போ நம்ம இது நல்லா மேலே இருக்கிறத படித்து பார்த்துட்டு நம்ம ஃபில் பண்ணணும். ஓகே, ரீட் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கேர்ஃபுல்லி அண்ட் அண்டர்லைன் த ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகே, இந்த வேர்டு நம்ம இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா we need to find out and underline the preposition. Julian placed her lunch box inside her bag. அப்போ inside இங்கே lunch bag, lunch box, bag ரெண்டு கடையில் வருதா, inside. Vinodini left the house before sunrise. அப்போ before. Bean saw Daisy playing across the road. Across. Hannah keeps all her teddy bears on top of her wardrobe. ஓகே, அப்போ இதில் எது அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ரெண்டுக்கு இடையில டெடி பேர், எது மேலே, ஆன். ஓகே, திவ்யா hid the sweets behind her back. அப்போ என்ன வரும், behind. Sudha fell over during the
basketball match during. Madhusudan checked to see if his keys had fallen underneath his chair. Underneath அப்படின்னா கீழே அண்டர்ங்கிற மீனிங் தான். Mrs. Meena asked the children to go into her classroom. அப்போ into. After lunch, the children were allowed to play. அப்போ after. Saravana climbed onto the horse. ஓகே, மேலே ஏறி உட்காதுங்கிறதுக்கு என்னது onto. அப்போ நம்ம இது மாதிரி இருக்கிறத அண்டர்லைன் பண்ணணும். நெக்ஸ்ட் complete the following sentence using the appropriate preposition. Is your mother in home or at home? Okay. There is the unity in diversity. அப்போ எது வரை among, between, within. ரெண்டு பேர்த்துக்கு இருந்தால் இடையில இருந்தால் between. அப்போ நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கிறப்ப இங்கே என்ன வரும்? ஓகே. He discussed the problem dash his parents. With his parents வருமா? To or for. ஓகே. Litisha was praised dash of her father. Can you finish the work dash tomorrow? நாளைக்குள்ள உன்னால் முடிக்க முடியுமா? He has been absent dash last week. ஓகே. அப்போ since வருமா, for வருமா, by வருமா அப்படிங்கிறத you should understand and complete. அதே மாதிரி here fill in the blanks using suitable preposition from the box. Some options can be used more than once. இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சிலதுக்கு நம்ம ஒரே வந்து 2 டைம் கூட நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி ப்ரிப்போசிஷன் இருக்குது. ஸோ யூ டோன்ட் வரி, இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. வாட் டு யூ டூ டேஸ் த வீக்கெண்ட்ஸ்? அப்போ இங்கே என்ன வரும்? ஐ எம் கோயிங் டு மை வில்லேஜ் என்ன வரும்? டிசம்பர். மந்த்துக்கு முன்னாடி என்ன வரும்? இதுக்கு டேக்கு முன்னாடி என்ன வரும் அப்படிங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நல்லா ரீட் பண்ணி நம்ம இதையை கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. எப்போவுமே நம்ம டேஸ்க்கு முன்னாடி ஆன் வரும், மந்த்துக்கு முன்னாடி இன் வரும், இயர் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி இன் வரும், பர்டிகுலர் டைம் கொடுத்துருந்தாங்கன்னா அட் வரும், பர்டிகுலர் பிளேஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அட் வரும். ஓகே. அதே மாதிரி இப்போ பர்ஃபெக்ட் டென்ஸ் வந்துச்சுன்னா சின்ஸ், பாயிண்ட் ஆஃப் டைம் வந்துச்சுன்னா சின்ஸ், டியூரேஷன் 5 years அப்படின்னுச்சுன்னா ஃபார். அப்போ இதெல்லாம் நம்ம படித்து பார்த்து நம்ம ஃபில் பண்ணணும். fill in the blanks using suitable prepositions on your own. இது நம்மளே கம்ப்ளீட் பண்ணுறது. அந்த சோல்ஜர் கிளைம்டு டேஸ். இப்போ இங்கே தான் கொஞ்சம் நம்ம படித்து இந்த ஹார்ஸ் மேலே ஏறக்கு என்ன வரும்? கிளைம்ட் ஆன் டு த சரவணன் கிளைம்ட் ஆன் டு த ஹார்ஸ். ஓகே. இப்போ மேலே ஏறதுக்கு இந்த மீனிங். அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் படித்து பார்த்து மீனிங் புரிஞ்சு கொஞ்சம் ரெஃபர் கூட பண்ணலாம். நோ ப்ராப்ளம், ரெஃபர் பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் ஐ வில் சே த ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் here they give writing. Fill in the value trees with the best qualities you like to follow in your life from the given list. Write a few lines about your favorite qualities in the box. இங்கே நிறையா here they have given more qualities. நம்மக்கிட்ட இருக்க வேண்டிய குவாலிட்டிஸ் என்ன அப்படின்னுலாம் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா you don't know meaning for some words. All must you use refer the dictionary. Okay. And find out the meaning. நமக்கு நிறைய வேர்ட்ஸ் மீனிங் தெரியுதா நம்ம என்ன பண்ணலாம்? அழகாக இங்கிலீஷ் பேசலாம், எழுதலாம். ஓகே. அஃபெக்ஷனேட், ambitious, brave, calm, caring, cheerful, committed. In the words, if you feel in this list you feel any difficulty words, you should refer and find out meaning for these words. அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு நீ என்ன பண்ணோன்னா இதெல்லாம் உனக்கு பிடிச்ச குவாலிட்டிஸ், உங்கள்கிட்ட எந்த மாதிரி இதில் இருக்கிற குவாலிட்டிஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த பபிள்ஸில் எழுதிட்டு என்ன பண்ணேன்னா மை ஃபேவரட் குவாலிட்டிஸ், இதில் இருக்கிறதே உனக்கு ரொம்ப பிடிச்ச குவாலிட்டி எது அப்படிங்கிறத நீ என்ன பண்ணணும்? எழுதணும். நெக்ஸ்ட்டு கிரியேட்டிவ் ரைட். லிம்ரிக்ஸ் இஸ் அ டைப் ஆஃப்
silly poem with 5 lines. They are often funny or nonsensical. Limerick were made famous by Edward Lear, a famous author who wrote the Book of Nonsense in 18th century. This was an entire book of silly limericks. Okay, இந்த லிமரிக்ஸுங்கிறது ஒரு சில்லி போயம் ஆஃப் ஒரு 5 லைனில் இருக்கிற போயம் இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தியா. There once was a wonderful star. We thought she would go very far until she fell down and looked like a clown. She knew she would never go far. அதாவது எக்ஸாம்பிள் அண்ட் 8855 சிலபிளிக் லிமரிக்ஸ் ஒரு ஃபன்னியாக நாம் எழுதுறது தான் என்னென்னா திஸ் போயம். இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி எழுதுறதுன்னு ஹவு டு ரைட் லிமரிக் போயம். The first, second and fifth lines rhyme with each other and have the same number of syllables. syllabic symbolo அதில் ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. எஸ் இங்கே 5 syllable 8 syllable 5 8 அந்த மாதிரி நம்ம எழுதுறத என்னது this poem. Okay, I hope you can understand preposition what given in the book. You should read the clues. நல்ல clue read பண்ணி என்ன பண்ண you should fill. But no problem, next class I will give answer. At the time you should check it. Okay, compulsory you need to complete in your bookல நம்ம என்ன பண்ணணும், we need to complete. And while saying answer or in your correction you should change the answer. You need to write correctly. At the same time you don't forget to find out the meaning for these words. In this way only we can enhance our vocabulary. Okay, so கண்டிப்பாக இந்த வேர்டெல்லாம் very very important words. Okay, yes, next the poem, our poem topic is your space. Okay, this poem we will learn in our next class. Before we will see them warm up. Yes, so the lesson topic is we will learn about the teacher. Okay, or teachers how to give importance to teachers. Teachers give importance to what are the things to teach the children. Everything we have learned from the lesson. This poem topic is your space. Here they have given warm up activity also. Look at the picture given below. Fill in the blanks according to the clues. In your hand you have the book. All the students don't forget to complete warm up activities. Okay, look at the picture given below. Fill in the blanks according to the clues given. Okay, when you are in the meeting situation, சரியா ஒரு மீட்டிங்கில் இருக்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்மல் ஆர் இன்ஃபார்மல் கான்வர்சேஷன் எப்படி இருக்கும், ஒரு மீட்டிங்கில் இருந்தால் ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, நம்ம ஒரு நிறைய பேர் ஹையர் அத்தாரிட்டிஸ் இருக்கிறேன்னா அது எப்படி இருக்குது. ஃபார்மல்னாமல் ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி செய்வாங்க. இன்ஃபார்மல்னால் நம்ம எப்படி வேணாலும் வீட்டில் உட்காந்த மாதிரி பேசுவோம். அப்போ இதில் எது கரெக்டாக வரும் அப்படிங்கிறத டிக் பண்ணுவோம். அண்ட் யூ ரைட் அபவுட் யுவர் ஓன் சென்டென்ஸ் இன் தட் பிளேஸ் வித் யுவர் ஹெட் மாஸ்டர். எஸ், நம்ம ஒருத்தர்கிட்ட பேசுகிறப்ப எப்படி பேசுவோம், அது ஃபார்மல் கான்வர்சேஷனா இன்ஃபார்மல் கான்வர்சேஷனா. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போனால் நம்ம போனோன்னே பேசிட மாட்டோம். ஓகே, முதல்ல டீச்சர்ஸோ இல்லை ஹெட்மிஸ்ஸோ நம்ம மீட் பண்ணுறோம்னா வி கன்வே அவர் விஷஸ் கிரீட்டிங்ஸ் இதெல்லாம் சொல்லி தான் நம்ம இந்த ஃபார்மல் கான்வர்சேஷன்லாம் நம்ம இது பண்ணுவோம். அதுவே இன்ஃபார்மல் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட நம்ம பேசிக்கிறது அது இன்ஃபார்மல், அதை நம்ம அப்படியே செய்ய மாட்டோம். அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம லேர்ன் பண்ணிக்கணும். இதே தான் சேம் இந்த நிலையில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்களோ the same concept has given in the poem also. Okay children, okay, we will meet in the next class. Thank you children.